இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 2ல என்ன கொஸ்டின் பார்த்துருக்கோம் பாத்தீங்கன்னா மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான நடைமுறைகள் இந்த கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து 3 நடைமுறைகள் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த 2 நடைமுறைகள் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம். கடைசியா இருக்கு பாத்தீங்களா, மூணாவதா இருக்கு பாத்தீங்களா, ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு. இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா அந்த ஒப்பார் மதிப்பீடு சுய மதிப்பீடு ரெண்டையும் தனித்தனியா 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, இல்ல ரெண்டும் சேர்ந்து 10 மார்க்ல கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டினை பத்தி நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஒப்பார் மற்றும் சுய மதிப்பீடு. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒப்பார் மதிப்பீடு தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ஒப்பார் மதிப்பீடுல மொத்தம் 7 விஷயங்கள் பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க இந்த கிளாஸை கவனிச்சிட்டீங்கன்னா, கரெக்டா நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்களே ஒரு A4 ஷீட்டை கையில் எடுத்துட்டு இந்த கிளாஸை கவனிச்சுட்டு வச்சேவும் நீங்களாவே எழுதிடலாம். சரிங்களா? ஏன்னா நான் சொல்ற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வியோடைய தொடர்புடையதா இருக்கும். நான் அனுப்புற நோட்ஸ்ல அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த ஒப்பார் மதிப்பீடுல 7 விஷயம் இருக்கு சொல்றேன். 7 விஷயம் என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒப்பார் மதிப்பீடு என்றால் என்ன, அடுத்து சிறந்த ஒப்படைப்பு, அடுத்து 3 பாட அறிவு விரிவடைகிறது, 4 அறிதலை அறிந்துணரும் திறன்கள், 5 மதிப்பீட்டு வழிகாட்டிகள், 6 புறவயத்தன்மையுடன், 7 ஒப்பார் மதிப்பீடு செயல்படும் விதம். இந்த 7 தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஒப்பார் மதிப்பீடு என்றால் என்ன. அதாவது ஒரு மாணவனுடைய ஒப்படைப்பு அசைன்மெண்ட் சொல்லலாம், விடைத்தாள் அந்த எக்ஸாம் பேப்பர் நம்ம கிளாஸ்ல டெஸ்ட் வைப்போம்ல அந்த பேப்பர் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை வந்து சக மாணவர்கிட்ட கொடுத்து அதை மதிப்பீடு செய்து அந்த மாணவன் பின்னூட்டம் அளிக்கிறான். சரிங்களா? இதைத்தான் ஒப்பார் மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிளாஸ்ல தெரியும், ஒரு டெஸ்ட் வச்சாருன்னா ஆசிரியர் என்ன செய்வாங்க, ஒரு பேப்பரை இன்னொரு மாணவர்கிட்ட கொடுத்துட்டு அவன் பேப்பரை இன்னொரு மாணவர்கிட்ட மாற்றி மாற்றி விடுவாங்க. சரிங்களா? இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒப்பார் மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சென்டென்ஸை எப்படி சொல்லணும்னா, ஒரு மாணவரது ஒப்படைப்பு அல்லது விடைத்தாளை சக மாணவர்கள் மதிப்பிட்டு பின்னூட்டம் வழங்குதலே ஒப்பார் மதிப்பீடு எனப்படுகிறது. சரிங்களா? பின்னூட்டம்னா அந்த கேள்வியை பத்தி இப்போ சார் மார்க் போட சொல்லிருக்கா, 10க்கு எவ்வளவு சொல்லி போட சொல்லியிருக்கான். ஒரு 10 மார்க் கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிற கிளாஸ்ல ஒவ்வொரு டெஸ்ட்ல பேப்பர் வாங்கிட்டு ஒவ்வொரு மார்க்கையும் மாற்றி மாற்றி விடுறாரு. அந்த மாணவன் மார்க் போடுறான். சரிங்களா? ஒரு 10 மார்க் கொஸ்டின் மார்க் போடுறான்னா அந்த பின்னூட்டம் அப்படின்றது அந்த மார்க் போடுறது தான். சரிங்களா? ஸோ இப்போ என்ன தெரிஞ்சிச்சு, ஒப்பார் மதிப்பீடு என்றால் என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்க உங்கள்கிட்ட சொன்னா நீங்களாவே எழுதிடலாம். சரிங்களா? ஒரு மாணவனுடைய ஒப்படைப்பு அல்லது விடைத்தாளை சக மாணவரிடம் கொடுத்து அதை மதிப்பீடு செய்வதுதான், மதிப்பிட்டு பின்னூட்டம் வழங்குறது தான் இந்த ஒப்பார் மதிப்பீடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, சிறந்த ஒப்படைப்பு. சிறந்த ஒப்படைப்பு என்ன சார், இப்போ ஆசிரியர் கிளாஸ்ல டெஸ்ட் வைக்கிறாரு, அந்த பேப்பரை மாற்றி வர்றாரு. இதுல வந்து ஆசிரியருடைய பணிச்சுமை குறைகிறது, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, மாணவர்களுக்குள்ளே அதை மாற்றி திருத்த வருவதனால மாணவர் வந்து அந்த பேப்பர்லாம் திருத்திட்டு ஆசிரியர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ ஆசிரியர் அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எப்படின்னு எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் எதுன்னு பார்க்குற எடுத்து காட்டுறாரு. அப்போ மாணவருக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஓகே இந்த மாணவனுக்கு 10 மார்க் 9 மதிப்பெண் கிடைச்சிருக்கு, ஸோ இதுதான் சிறந்த விடைத்தாள். இல்லை இந்த அசைன்மெண்ட்ல இந்த மாணவனுக்கு அதிக மார்க் கிடைச்சிருக்கு, இதுதான் சிறந்த அசைன்மெண்ட், இதுதான் சிறந்த ஒப்படைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அப்போ அதை பார்த்துட்டு அவன் பேப்பர்ல எப்படிலாம் எழுதியிருக்கான் அதே மாதிரி நம்மளும் எழுதணும். சரிங்களா? அப்ப சிறந்த விடை எது, சிறந்த ஒப்படைப்பு எது அப்படின்னு மாணவன் தெரிஞ்சுக்கிறான். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதை பாருங்க, எப்படி சொல்லலாம், சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் பாருங்க. இச்செயல்முறை ஆசிரியர்களது பணிச்சுமையை குறைத்துள்ளது. சொல்ல பார்த்தீங்கன்னா ஆசிரியரோட பணிச்சுமையை குறித்துள்ளது. அடுத்து பாருங்க, சிறந்த ஒப்படைப்பு அல்லது விடைகள் என்பதை தீர்மானிப்பதற்கான அடிப்படைகளை மாணவர்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. ஒரு 10 மார்க் கொஸ்டினா இப்படிதான் எழுதணும், அதோட அடிப்படையை தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா இன்னொரு மாணவர் திருத்துறப்போ அவன் எப்படி எழுதியிருக்கான், இல்லை எல்லா மாணவர் திருத்தி ஆசிரியர் அந்த பேப்பரை காட்டும் போது எப்படி எழுதியிருக்கான் மாணவர் தெரிஞ்சுக்கிறான். அதான் சிறந்த அடிப்படைகளை மாணவர்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. இது 2வது பாயிண்ட். மூணாவது பாருங்க, பாட அறிவு. இது வந்து சிறந்த ஒப்படைப்பு. அடுத்து பாட அறிவு விரிவடைகிறது. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு மாணவருடைய பேப்பரை வாங்கி அந்த பேப்பரை அவர் திருத்துற மூலமா மாணவர் என்ன செய்யுது,
எந்தது சிறந்தது, அவனுடைய அறிவு வந்து விரிவடைகிறது. ஏன்னா நிறைய அவன் மாறி மாறி ஒவ்வொரு டெஸ்ட்டும் பேப்பர் திருத்தும் போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம், இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோன்னா அவன் சொல்லுவான் பாருங்க, இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்த பிறகு தான் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு, இது எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பேப்பரை திருத்தும் போது பார்த்தீங்கன்னா, ஓ இந்த கண்டென்ட்லாம் எழுதணுமா, இதெல்லாம் இப்படி சிறப்பாக செய்யணுமா அப்படின்ட்டு தெரியும். அதை சொல்லுவாங்கன்னா பாட அறிவு விரிவடைகள்னு சொல்லுவாங்க. சிறந்த ஒப்படைப்புனா அந்த சிறந்த 10 மார்க் எது அதை தெரிஞ்சுக்கிறது, இது பாட அறிவு விரிவடைகிறது. அடுத்து பாருங்க, இந்த பாட அறிவு விரிவடைகிறது எப்படி சென்டென்ஸா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற மாணவர்களது விடைகளை ஒப்படைப்புகளை மதிப்பிடுவதன் மூலம், ஒரு மாணவன் மதிப்பிடுவதன் மூலம் ஒவ்வொரு பாடக்கருத்து பற்றிய பல்வேறு பார்வைகளை மாணவர் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு மாணவன் எழுதியிருப்பான், ஒவ்வொரு மாணவனை திருத்தும் போது அவனுக்கு என்ன செய்யுது, பல்வேறு பார்வைகளை மாணவர் அறிந்து கொள்ள முடிவதால் அவரது பாட அறிவு விரிவடைவதோடு சுயமாக ஆழ்ந்து சிந்தித்து தனது கற்றல் அடைவை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து, நம்ம எப்படி எழுதியிருக்கோம், இவன் எப்படி எழுதியிருக்கான், அதை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து மேம்படுத்தி கொள்ளும் ஆற்றல் பெருகுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாளாவது பாருங்க, அறிதலை அறிந்துணரும் திறன்கள். அதனால சார் அறிதலை அறிந்துணரும் திறன்கள், தெரிஞ்சுக்கிட்டத கரெக்டா பிரதிபலிக்கிறானா. இப்போ ஒரு கேள்வி நான் படிச்சிருக்கேன், ஒரு மாணவன் பேப்பர் என்கிட்ட கொடுக்குறாங்க, நான் படித்ததும் அந்த மாணவர்கள் எழுதுறது நான் கம்பேர் பண்ணுறேன். அப்போ தான் அறிந்ததை அதை அறிந்துணர்கிறேன், அவன் சரியாக பண்ணியிருக்கானா இல்லை அது சம்மந்தமாக இன்னி நம்ம தெரிஞ்சுக்கணுமா, அந்த பேப்பர் திருத்தமும் எனக்கு தெரியுது. அதைத்தான் என்ன சொல்லுவானா அறிதலை அறிந்துணரும் திறன்கள் சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவானா, மாணவரது அறிதலை அறிந்துணரும் திறன்கள் வளர்ச்சியுறுகின்றன. இந்த ஒப்பார் மதிப்பீட்டு மூலமா மாணவர்களுடைய அறிதலை அறிந்துணரும் திறன்கள் வந்து வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த 5வது பாயிண்ட் பாருங்க, மதிப்பீட்டு வழிகாட்டிகள். அது என்ன சார் மதிப்பீட்டு வழிகாட்டிகள்? இப்ப கிளாஸ்ல பேப்பர் ஒவ்வொரு மார்க்கும் திருத்தும் போது ஒரு மாணவன் சொல்லுவான், சார் எனக்கு அவனுக்கு பிரச்சனை இருக்கு சார், மார்க் கம்மியா போட்டேன் சார், நான் நல்லா தான் எழுதுறேன் சார், கம்மியா போட்டேன்னு சொல்லுவான். ஒரு மாணவன் என்ன சொல்லுவான், சார் நான் நல்லா தான் இருக்கேன் சார், ஆனால் மார்க் கம்மியாக போட்டிருக்கான்னு சொல்லுவான். ஒரு சில மாணவன், சார் அவன் சரியாவே எழுதல, ஆனால் அவனுக்கு மட்டும் மார்க் அதிகமாக போட்டிருக்கான் சார், இப்படி சொல்லி மாணவர்களை திருத்தும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆசிரியர் என்ன செய்யணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கங்க, இந்த 10 மார்க் கொஸ்டின்ல குறைஞ்சது 5 பக்கம் இருக்கணும். அதே மாதிரி ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா அந்த 10 பாயிண்ட் கரெக்டாக வந்திருக்கணும், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 1 மார்க் கொடுக்கணும் அப்படி சொல்லி ஆசிரியர் வந்து சில மதிப்பீட்டு குறிப்புகளை வந்து முன்னாடியே சொல்லிடணும். அதான் சொல்ல மதிப்பீட்டு வழிகாட்டிகள். இப்போ 10 பாயிண்ட் இருக்கா, 5 பாயிண்ட் இருந்தா 5 மார்க் போடு, 10 பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 1 மார்க் கொடு அப்படி சொல்லி ஆசிரியர் அந்த மதிப்பீட்டு அந்த கொஸ்டினை திருத்திற்கான மதிப்பீட்டு வழிகாட்டிகளை மாணவர்கிட்ட சொல்லிடணும். அப்படி சொல்லும்போது யாரும் ஏமாற்ற முடியாது. சரிங்களா? ஏன்னா மார்க் குறையாதான் பாயிண்ட் 10 பாயிண்ட் கரெக்டாக எழுதிக்கலாம், அப்போ மார்க் குறையப்பட்ட அப்படி தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த மதிப்பீட்டு வழிகாட்டிகள் வந்து ஒரு ஆசிரியர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது சென்டென்ஸ் ஆஃபீஸர் சொல்றது பாருங்க, ஒப்பார் மதிப்பீட்டை வெளிப்படுத்தும் விதமாக ஒப்படைப்பு அல்லது சோதனை விடைத்தாள்களில் அமைந்து காணப்பட வேண்டிய கூறுகள், அந்த சோதனை விடைத்தாள்கள்ல என்னென்ன விஷயம்லாம் இருக்கணும், அதை அமைந்து காணப்பட வேண்டிய கூறுகள் அல்லது அம்சங்கள் அவை உள்ளனவா என்பதை கண்டறியும். அது உள்ளனவா, இப்ப 10 பாயிண்ட் இருக்குன்னா அந்த 10 பாயிண்ட் இருக்கா, 10 பாயிண்ட் இருந்தா 10 மார்க் கொடு, 5 பாயிண்ட் இருந்தா 5 மார்க் கொடு, 7 பாயிண்ட் இருந்தா 7 மார்க் கொடு. அப்ப அதுதான் அது உள்ளனவா என்பதை கண்டறியும் அந்த குறியளவுகள். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு 1 மார்க் கொடு அப்படி சொல்ற போது அதைத்தான் குறியளவுகள் சொல்லுவாங்க. ஆகிய குறிப்புகள் அடங்கிய மதிப்பீட்டு வழிகாட்டிகள் ஆசிரியரால் உருவாக்கப்பட்டு மாணவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுருக்கீங்களா? அப்பதான் அவன் சரியா திருத்துவான். சரி, அப்படி மாணவர்கிட்ட கொடுக்குற என்ன நடக்குது, புறவயத்தன்மையுடன் அந்த ஒப்படைப்பு பார்த்தீங்களா, அதை திருத்தலாம் பார்த்தீங்களா, அது வந்து வெளிப்படையா தெரியுது, எதுல மறைமுகம் கிடையாது, அதுல தவறு பண்றதுக்கு வழி கிடையாது. ஒரு மாணவன் 10 பாயிண்ட் எழுதியிருக்கான், அவனுக்கு 7 மார்க் போட்டா ஆசிரியர் பார்த்துட்டு வரல, 10 பாயிண்ட் இருக்க நீ 10 வாரத்தான போடணும். அப்போ ஒவ்வொரு மாணவன் வந்து தனிப்பட்ட வெறுப்புக்கு வந்து இதுல இடம் முடியாது. சரிங்களா? அதில் சொன்னா புறவயத்தன்மையுடன், புறவயத்தன்மை பாருங்க, அப்போதுதான் ஒவ்வொரு மாணவரும் தனது சக மாணவரது ஒப்படைப்பு விடைத்தாளை சரியான முறையில் வெறுப்பின்றி புறவயத்தன்மையுடன் மதிப்பிட முடியும் சொல்றாங்க. இந்த 6 பாயிண்ட் எழுதலாமா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாக்ஸ்ல போட்டுக்க பாருங்க, அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து வினாக்களுக்குமான சரியான விடைகள் தெரிந்திருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. இப்போ ஆசிரியர் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறாரு, 10 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறார். டெஸ்ட் வச்சுட்டு பேப்பரை மாணவருக்கு கொடுத்துட்டாரு. சரிங்களா? இப்போ மாணவருக்கு அந்த அவர் டெஸ்ட் வச்ச எல்லா கொஸ்டினும் அது திருத்தணும் தெரியுமா? அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? ஆனா என்ன பாருங்க, காலப்போக்கில் மாணவர்கள் மதிப்பீட்டு அடைவுகளை தமக்குள் விவாதித்து படிக்காட்டி கூட இந்த பேப்பர் நம்ம திருத்தணும், அப்போ இந்த பேப்பர் திருத்தலுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கா அவனா பார்க்க ஆரம்பிப்பான், ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கணும் அவனா விவாதிக்க ஆரம்பிப்பான்.
சரி, அர்த்தம் சொல்ல பாருங்க. தமக்குள் விவாதித்து உருவாக்கி கொண்டு அவற்றின் அடிப்படையில் மதிப்பிடலை மேற்கொண்டிடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஒப்பார் மதிப்பீடு செயல்படும் விதம். இப்போ வந்து நான் சென்டென்ஸா சொல்லிட்டேன். இப்போ ஒரு கிளாஸ்ல கரெக்டா இப்போ இந்த கிளாஸ்ல இப்போ கிளாஸ்ல இது கிளாஸ் வச்சுக்கேன். இந்த கிளாஸ்ல ஒப்பார் மதிப்பீடு எப்படி செய்யலாம்? சரிங்களா? அந்த அடுத்து 5 வழிமுறைகள் இருக்கு. நல்லா சொல்லுங்க, சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க. வகுப்பில் ஆசிரியர் அளித்திடும் மதிப்பீட்டு வழிகாட்டி குறிப்புகளுக்கு ஏற்ப நான் வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் இப்போ நான் கிளாஸ்ல டெஸ்ட் வைக்கிறேன். அந்த 10 மார்க் கொஸ்டின் நீங்க எப்படி மார்க் கொடுக்கணும் அதை வந்து மாணவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுதான் என்னன்னா இந்த மதிப்பீட்டு வழிகாட்டுகள் கொடுத்துட்டு டெஸ்ட் வைக்கிறேன், பேப்பரை கையில் கொடுத்துறேன். அதான் பாருங்க, வகுப்பில் ஆசிரியர் அளித்திடும் மதிப்பீட்டு வழிகாட்டி குறிப்புகளுக்கு ஏற்ப ஒப்படைப்புகள் விடைத்தாள்கள் ஒரே நேரத்தில் மதிப்பிடப்பட்டு மதிப்பீடு வழங்கப்படும். மாணவர்கிட்ட அப்படியே பிரிச்சு கொடுக்குறேன். முதல் ஸ்டெப் மாணவர்கிட்ட பிரிச்சு கொடுக்குறேன். பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கேள்விக்கு எப்படி மார்க் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மதிப்பீட்டு வழிகாட்டுகளை வந்து நான் ஆசிரியர் கொடுத்துறேன். அப்போ மாணவர் எல்லாரும் ஒரே டைம்ல தான் திருத்துவாங்க. அந்த கிளாஸ்ல அப்படியே திருத்திட்டு மார்க் கொடுக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பாருங்க, மதிப்பிடுவர். அதாவது ஒரு மாணவன் அந்த திருத்துறான் பார்த்தியா, அந்த மதிப்பிடுவர் வந்து தான் மதிப்பிட்ட ஒப்படைப்பு விடைத்தாளில் தனது பெயரை எழுதி கையொப்பமிடுவார். யார் திருத்துறான்னு தெரியணும்ல, தப்பு பண்ணான்னு தெரியணும்ல, அதனால அந்த பேப்பர் திருத்திட்டு அவனுடைய பெயரை எழுதி கையெழுத்திடுவார். இது செகண்ட் பாயிண்ட். மூணா பாருங்க, அப்படி கையெழுத்திட்டு அந்த பேப்பர் வந்து பின்பு ஒப்படைப்புகள் விடைத்தாள்கள் உரிய மாணவர்களிடம் திருப்பி அளிக்கப்பட்டு அந்தந்த மாணவர்களை திருப்பி பிடிச்சி அந்த மாணவர்களை திரும்ப கொடுக்குறோம். சரிங்களா? மதிப்பீடுகள் சரியாக அமைந்துள்ளதா என்பதை மதிப்பீட்டு வழிகாட்டின் துணை ஆசிரியர் எப்படி மார்க் கொடுக்கணும்னு சொன்னா பார்த்தீங்கன்னா அதை துணை கொண்டு அந்த மாணவரை பேப்பர் அவன் கைகள் போன பிறகு அவனே செக் பண்றான். செக் பண்ணிட்டு 4வது பாயிண்ட் பாருங்க, தவறு நிகழ்ந்திருப்பதாக புகார் அளிக்கும் மாணவர் தனது ஒப்படைப்பு விடைத்தாளை ஆசிரியரிடம் காண்பித்து மதிப்பெண்ணில் உரிய மாற்றம் செய்து கொள்ளலாம். சார் நான் 10 பாயிண்ட் எழுதிருக்கேன், 8 மார்க் தான் போட்டிருக்கேன், நம்ம ஆசிரியர்கிட்ட கொண்டு வந்து அந்த பேலன்ஸ் 2 பாயிண்ட் அவன் சரியா எழுதிருக்கானா எழுதினா அது ஆசிரியர் மார்க் கொடுத்துருது. 2வது அது திருத்துற மாணவன் தெரிஞ்சுக்கலாம், ஏன்பா நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவன் உண்மையில அது தப்பா தான் அவன் பதில் சொல்லுவான். இதுதான் 5வது பாயிண்ட் பாருங்க. இவ்வகை ஏற்பாட்டினில் ஒரு மாணவரது மதிப்பெண்ணில் ஏற்படும் வேறுபாடு மதிப்பீடு செய்த மாணவரின் மதிப்பெண்ணிலிருந்து கழிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்படும். அவ்வளவுதான், கவனமா திருத்துவான். இப்போ 10 மார்க் எடுத்திருக்கான், அவனுக்கு 8 மார்க் தான் அந்த மாணவன் போட்டிருக்கானா, நீ 2 மார்க்கு தப்பா போட்டிருக்க, அதனால உனக்கு 2 மார்க் குறைக்கப்படும் அப்படி எச்சரிக்கை விடுக்கப்படின் ஒவ்வொரு மாணவரும் மதிப்பிடலை நேர்மையாக மேற்கொள்வார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ இந்த ஒப்படைப்பை வந்து நீங்களாவே எழுதலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த சுய மதிப்பீடை பத்தி பார்ப்போம்.